ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை கடையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கிராம் சைடு இப்படி தான் செய்வோம். நாங்கள் கிராம் சைடு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் முருங்கை தழை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டு வரும். இப்போ முருங்கைக்கீரைக்கு கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. பருப்பு கம்மியாக இருக்கணும், கீரை அதிகமாக இருக்கணும், அப்போனா நல்லாயிருக்கும். சரிங்களா? எந்த கடையிலுக்குமே பருப்பு போட்டு கடையிறேன்னா பருப்பு கம்மியாக இருக்கணும், கீரை அதிகமாக இருக்கணும். நான் உலையை கொதிக்க வச்சு உலையில் பருப்பு போட்டுக்கிட்டேன். பருப்பு போட்டதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கின்னு, என்கிட்ட விளக்கெண்ணெயில் தாளிக்கிற எண்ணெய் தான் இருக்குது, நம்ம சமையல் எண்ணெய் தான் இருக்குது. கல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டாச்சுப்பா. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்குதுப்பா. இதே நீங்கள் இந்த பருப்பு வேக போடணும்னா அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் அரிசி களைஞ்ச தண்ணியும் விளக்கெண்ணையும் ஊற்றினா நல்ல திக்னஸ் கிடைக்கும் தண்ணி. ஒரு அரை வேக்காட்டு இருக்குது பருப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போட போகிறோம்னா தக்காளி பூண்டு இதில் கொட்டிடுவோம். நம்ம பருப்பு தண்ணி ஏன் மூடணும் அப்படின்னா, மூடலைன்னா மஞ்சள் கலரில் நிறம் வராது. இப்போ மூடி இருந்தாலும் லைட்டாக அப்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா எப்படி ரெட் கலரில் இருந்தது மஞ்சத்தூள் போட்ட உடனே, அதனால் கலர் வராது. அதுக்காக தான் உப்பு போட்ட உடனே மஞ்சத்தூள் எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுன்னா பொங்கி வராத அளவுக்கு அனலும் கம்மி பண்ணி வச்சுட்டு தட்டையும் கொஞ்சம் காற்று போகிற மாரி லைட்டாக காற்று போகிற மாரி விட்டு மூடிடணும். அந்த ஆவி வெளியே வர மாதிரி, இல்லைன்னா பொங்கி வரும். பொங்கி கீழே வழிஞ்சி வந்துடும். தண்ணி நீங்கள் கம்மியாகவே ஊற்றிக்கோங்கப்பா. இது பருப்பு வேகிற வரலையும் சரியாக இருக்கும் தண்ணி. ரேஷன் பருப்பு இது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும். அதனால் தண்ணி சுண்டி விடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடணும். நல்ல பருப்பாக இருந்ததுன்னா, கடையில் வாங்கின பருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஒரு 2 சொம்பு 2.5 சொம்பு வச்சுக்கோங்க, போதும். இப்போ மூடி வச்சுருவோம். வாங்க கீரையை பார்க்கலாம். நானும் அப்பளே போயிட்டு கீரை உடச்சி உருவிக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஜெயம்மா வீட்டுக்கு இருக்குது. அவங்க வீட்டில் தான் மரம் இருக்குது. அந்த அம்மா வீட்டில் போயிட்டு கீரையை உடச்சிக்கிட்டு அங்கேயே முறம் வாங்கி, இங்கே பாருங்கள், அந்த காலத்து முறம் பாருங்கள். இப்போ கிராம சைடு நிறைய வீட்டில் இந்த மாதிரி மரம்லாம் வச்சுருப்பாங்க. கீரையை நானும் ஜெயம்மாவுமே பேசிகிட்டே அப்படியே உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல சத்துப்பு அந்த முருங்கீரை, நல்லா வாய்வு கலையும், நல்ல இரும்பு சத்து. இது ஞாபக சக்தி அதிகரிக்கும். தட்டு வந்துதுங்களா? தட்டு மூடு வச்ச உடனே கொஞ்சம் நல்லா மஞ்சளாகுது பார்த்தீங்களா? வேக வேக வாங்கப்பா. கீரை பருப்பு நல்லா வெந்துருச்சு. கீரையை போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி நீத்து போன தண்ணி மாரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திக்னஸ் இல்லாமல். இதே விளக்கெண்ணெய், அரிசி களைஞ்ச தண்ணி, இது 2 இருந்ததுன்னா நல்ல தண்ணி கெட்டியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ அந்த இதே முருங்கைக்கீரையில் மிளகாய் பொடி போட்டு எப்படி செய்கிறது, சாம்பார் மாரி வைக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி விளக்கெண்ணையும் தான் ஊற்றுவேன். அது எப்படி பருப்பு தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிலே ரசம் வைக்கலாம் பருப்பு தண்ணியில். மிளகாத்தூள் போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது, அதிலே பருப்பு தண்ணியிலே ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கீரை எடுத்து போட்டுக்கலாம்ப்பா. நான் ரசம் வைக்கல, அதனால தான் தண்ணி கம்மியாக வச்சேன். நம்ம உருவிட்டு வந்த எல்லா கீரையுமே போட்டுக்கலாம்.
இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு தான் எனக்கு பாப்பாவுக்கு செய்கிறோம். பாருங்க, பருப்பு கம்மியாக இருக்குதா, கீரை அதிகமாக இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த கீரை போட்டோடனே பார்த்திங்கன்னா சின்ன பீஸில் 2 பீஸ் புளி, இந்த கீரை வந்து நல்லா வேக விடக்கூடாது, அரை வேக்காடில் தான் எடுக்கணும். அப்போ தான் முருங்கீரை நல்லா மணமாக இருக்கும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா டேஸ்ட் இருக்காது. போதும்ப்பா, அந்த அளவுக்கு வெந்ததுன்னா எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிற வேலை இருக்குது, அதிலே தாளிச்சிக்கலாம். பருப்பு எடுத்து நாங்கள் பருப்பு கடையிற சட்டி, சாம்பாருக்கு இருந்தாலும் கீரைக்கு இருந்தாலும் இப்போ இந்த சட்டியில் தான் கடைவோம். சட்டி வந்து நல்லா கழுவி வச்சுட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் வலிச்சு போட்டுக்கலாம். இதில் வச்சு கடையலாம். தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து போசியில் வடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு தட்டு வடித்தட்டி ஒன்று போட்டு தண்ணி இதில் வடித்து வச்சுக்கோங்க. கீரையெல்லாம் கடைஞ்சிக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது சூப் மாரி போட்டு குடிச்சிடலாம். 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சு விட்டு சூப் மாரி போட்டு குடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம்ப்பா. வந்து அடுப்பில் வடை சட்டி வச்சு, வடை சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, இந்த கடுகும் வரமிளகாய் மட்டும்தான் தாளிக்க போகிறோம். கடுகு போட்டுக்கிட்டோம்ப்பா. எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அப்படியே கறிக்கு போயிடும். அதனால் எண்ணெய் வந்து சுமாராக காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. போதுப்பா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து அந்த சட்டியில் ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, இது வேஸ்ட்டாக போகக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்தமாரி பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிவோம். ஒரு கையில் செல்லு, ஒரு கையில் செய்கிறதால ஒரு மாதிரியாக இருக்குது. ஊற்றிட்டு இது வந்து நல்லா மிளகாய் மையிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணும். கடையும் போது கொஞ்சம் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடைஞ்சிட்டு லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன்ப்பா. நல்லா கடைஞ்சிட்டேன்ப்பா. இது வந்து ரொம்ப வழவழன்னு கடையக்கூடாது. ஓரளவுக்கு அரை இது தான் கடையணும். ரொம்ப கீரை மசிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. கீரை கடையாமல் இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. பாருங்க, மண் சட்டியில் கடையும் போது நல்லா மண் வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே.
நீங்கள் வேணுன்னா டவுனுக்குள்ளே இப்போவும் விற்கிது, மண் சட்டிலாம் விற்கிது. நீங்கள் வாங்கி அதுமாரி பருப்பு கடைஞ்சி சாப்பிடுங்க. கீரைலாம் அதில் கடைஞ்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். போதும், இந்தளவுக்கு போதும்ப்பா, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ நான் என்னெல்லாம் போட்டேனோ அதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியானம், அப்படி இல்லைன்னா மதியானம் நைட்டு இப்படி தான் சாப்பிட முடியும். 3 நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. அப்படி நம்ம சூடு பண்ணாலுமோ அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும், நல்லா இருக்காது. இதே டேஸ்ட்டு வராது சூடு பண்ணால். அதனால் சூடு பண்ணாத அளவுக்கு காலையில் செஞ்சுக்கோங்க, இல்லை மதியானம் ஒரு நேரத்துக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கடையில் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மிளகாத்தூள் போட்டு செய்கிறத விட இந்தமாரி கடையில் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் வேணுன்னா மிளகாய் நல்லா சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் வேணுங்கிறதுக்காக நான் தேவையான மிளகா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, இது வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சுது. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பிரமனை இதில் வச்சு தான் கடைவோம். இந்த வெறும் சட்டி வந்து இதில் வச்சு கடனோம்னா இப்படி நொடிக்கும், சரிங்களா? சட்டி வந்து வீணாக போயிடும். அதனால் இதில் வச்சு தான் இப்படி கடையணும். இப்படி கடைஞ்சோம்னாக்கா சட்டியும் கீழே விழுந்துடும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்,